முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேரடியாக விமர்சித்து ஒரு 3 பக்கம் கடிதம் எழுதியிருக்காரு. பஞ்சாப்ல நாளைக்கு 13 தொகுதிகளுக்கு மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய கடிதம் அப்படின்றது பஞ்சாப் அரசியலில் ஒட்டுமொத்த தேசம் முழுக்க ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வழக்கமாக தன்னுடைய அரசியல் கருத்துக்களை முக்கியமான தருணங்களில் தான் வெளியிடுவார். அவருடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கார். அதில் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி மீது ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார். அதை பார்க்க முடியுது. பிரதமர் பதவிக்கு உண்டான பொறுப்பை கண்ணியத்தை அவர் குலைத்து விட்டார் அப்படின்ற விமர்சனம். குறிப்பாக ஜிஎஸ்டி மாதிரியான மிக முக்கியமான பொருளாதார சீர்திருத்தங்களால இந்திய பொருளாதாரம் அப்படின்றது அதில் பாதாளத்துக்கு சென்றிருக்கு. வழக்கமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கான வேலைவாய்ப்பு, ஒட்டுமொத்த தேசம் முழுக்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கு. 30 லட்சம் காலி பணியிடங்கள் இப்பவும் நிரப்பப்படாமல் இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியுடைய பொருளாதார கொள்கை அப்படின்றது நாட்டை சீரழிவு பாதிக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்ற விமர்சனத்தை மன்மோகன் சிங் முன் வச்சிருக்காரு. இந்த கருத்து அப்படின்றது பாஜக தரப்புல அடுத்தடுத்த கட்டமான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வச்சிட்டு இருந்தாலும் கூட இவருடைய கருத்து அப்படின்றது பஞ்சாப் அரசியல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு அவங்க தரப்பு நம்புறாங்க. என்ன காரணம் அப்படின்னா கடந்த சில ஆண்டுகளாக பஞ்சாப் மக்கள் மீது தொடர் தாக்குதல்களை வன்முறைகளை நிகழ்த்திய கட்சி பாஜக தான். குறிப்பாக விவசாயிகள் போராட்டம் போன்ற விஷயங்கள்ல பாஜக சரியான அணுகுமுறையை கையாள அவங்க மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற நிறைய புள்ளி விவரத்தோடு அந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு.